ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நான் தான் தான் உங்க உங்களுடைய அருண் அரிசாதி சுவாதி கப்பல். கப்பல். 1 வீக்காவே நம்மளால வீடியோ போட முடியல. என்ன காரணம்னா, பொங்கல் வந்துருச்சு. வீடு அழுக்கா இருந்துச்சு. வீடு ஃபுல்லா பெயிண்டிங் பண்ணலாம். பொருள்லாம் எல்லாத்தையும் ட்ரெஸ்லாம் தொடச்சு வைக்கணும். சாமான்லாம் எடுத்து கிளீன் பண்ணணும். அதுக்கே எங்களுக்கு வேலை கரெக்ட்டா இருந்துச்சு. வீட கிளீன் பண்ற வீடியோ தான் இது. நீங்க பார்க்கலாம். நாங்க என்ன பண்ணோம்னா, எல்லா சாமானும் வெளிய எடுத்துட்டோம். வெளிய எடுத்துட்டு, எல்லாத்தையும் எடுத்து போய் மேல வச்சுட்டு, மேலேயே தான் நாங்க சமையல் செஞ்சோம். மேலேயே தான் நாங்க தூங்கிட்டோம். தூங்குறதுக்கும் மேலேயே தான். எல்லா என்னுடைய சாமான்லாம் என்ன பண்ணோம், தொடச்சு தொடச்சு வெளிய வச்சுக்கணும். அத்தையோடைய சாமான்லாம் என்ன பண்ணோம், கழுவி வச்சுக்கணும். அதனாலயே எங்களால அங்க இங்க போயிட்டு, இந்த சாமான்லாம் கழுவி கிளீன் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் பத்தல. இது சாமான்லாம் முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க வீடியோல. அப்புறம் என்ன பண்ணேன், எங்களுக்கு கரெக்ட்டா இந்த வேலைலாம் கரெக்ட்டா இருக்கு. அதனால எங்களால சரியா வீடியோ எடுக்க முடியல. கரெக்ட்டா டைம்க்கும் வீட கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க கரெக்ட்டா வந்துருவாங்க, பெயிண்டிங் பண்றதுக்கு. அதனால சரியா வீடியோ எடுக்க முடியல. வேலையே அந்த 1 வீக்கா கரெக்ட்டா இருந்துச்சு எங்களுக்கு. வீடெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதும், எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு, அப்புறம் என்ன பண்ணோம்னா நாங்கலாம் யாச்சுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, வீட்டுக்கு ஏதாவது தேவையான திங்ஸ்லாம் வாங்கறதுக்கு போயிட்டோம். அதுக்கே டைம் கரெக்ட்டா இருந்துச்சு. அதுக்கும் ஒரு வீடியோ போடலாம்னு நெனச்சோம். வீடியோ எடுக்க டைம் கிடைக்கல. அது என்ன திங்ஸ் வாங்கணும், எங்க வாங்கணும் எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடு எப்படி இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ வாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணது எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 15 வருஷம் ஆகுது. நான் கரெக்ட்டா 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் வீடு குடுத்தனம் போனாங்க. அப்பதான் வீடு கட்டி பெயிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த வீட்டுக்கு ஒரு விடிவுகாலம் வந்திருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டுக்கே ஆள் வந்துட்டாங்க. வீடு ரொம்ப பாசம் புடிச்சிருந்தது. ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. உள்ள ஃபுல்லாவே ஒயிட் அடிச்சுட்டாங்க. ஹால், பூஜை ரூம், கிச்சன், பெட்ரூம் எல்லாத்துக்குமே ஒயிட் அடிச்சுட்டாங்க. இப்போ வாங்க, எல்லா ரூமையும் காட்டுறேன். எல்லா ரூமுக்கும் ஒயிட் அடிச்சது காட்டுறேன். இப்போ உள்ள மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் வெளியே அடிக்கல. இதுக்கே 1 டே ஆயிடுச்சு. வாங்க இப்போ பூஜை ரூமுக்கு போகலாம். பூஜை ரூமுக்கு ஒயிட் அடிச்சிருக்கோம். அதையும் காட்டுறேன். விண்டோக்கு ஜன்னல் இல்லை. அதனால மழை பெஞ்சதுன்னா உள்ள ஃபுல்லாக மழை தண்ணி சாரல் படும். அதனாலேயே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பெட்ரூம் போகலாம் வாங்க. பெட்ரூம் க்ளீன் பண்ணும்போது தான் போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப இடுக்கலாக இருந்துச்சு. மேலே இருக்க பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது மேலே போட்டிருக்க கோணி எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகி பொருள் எடுக்க முடியாமல் ரொம்ப இப்படி தூக்குனாவே கிழிஞ்சிருது. ஒரு வழியாக எப்படியும் எல்லா பொருளையும் சேஃபாக எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சன் வாங்க. கிச்சனில் இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு போகவே ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். அந்த 1 வீக்காகவே எனக்கு ரொம்ப வேலையாகவே இருந்துச்சு. அதனாலேயே சரியாக வீடியோ போட முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ரூமுக்கும் இப்போ ஒயிட் அடிச்சிட்டாங்க. இப்போ வெளியே வாங்க பார்க்கலாம். வெளியே இதுக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்க. அதில் அதையும் காட்டுறோம். சைடில் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா வீடு ரொம்ப லென்த்தாக போகும். அந்த ஒரு காரணத்தினால ஃபுல்லாக எடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம். இப்போ ஃபுல்லாக ஒயிட்டாகவும் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கலரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு கலர் கொடுக்கும்போது வீடியோ எடுக்கலை. ஏன்னா உங்களுக்கு ஃபைனலில் காட்டலாம்ன்றதுக்காக தான் வீடியோ எடுக்கலை. ஃபைனலா நம்ம வீட்டுக்கு கலர் கொடுத்து முடிச்சாச்சு. அவுட் ஃபுல்லா கிரீன் கலர் கொடுத்துருக்கோம். அப்படியே வாங்க, வராண்டால வந்து மயில் கலர் கொடுத்துருக்கோம். ஃபுல்லா மயில் கலர் வராண்டால. ஸ்டெப்ஸ்ல கிரீன் கலர் கொடுத்துருக்கோம். பாத்ரூம்லயே மயில் கலர் கொடுத்துருக்கோம். ஃபுல்லா மயில் கலர் கொடுத்துருக்கோம். வாங்க ஹாலுக்கு போலாம். ஹால் ஃபுல்லா பிங்கா கொடுத்துருக்கோம். ஃபுல்லா பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம். கலர் ஃபுல்லாவே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே கிச்சன் போலாம் வாங்க. கிச்சன்ல வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். அது லைட் போட்டதால கிரீன் கலர் போல தெரியுது. கலர்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல். அப்படியே வாங்க, இப்போ பூஜை ரூமுக்கு போகலாம். பூஜைக்கு ரூம் வந்து மங்களகரமா இருக்கணும்ல, அதனால நாங்க எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். அப்படியே வாங்க, பெட்ரூம் போகலாம். பெட்ரூம் வந்து பர்பிள் கலர் கொடுத்துருக்கோம். இந்த பர்பிள் கலர் சொன்னது வந்து யாஷ் தான் சொன்னா பர்பிள் கலர் கொடுக்கலான்னு. மற்ற ரூம் கலர்லாம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணோம். பர்பிள் கலர் மட்டும் யாஷ் சொன்னா பெட்ரூம் போடலான்ட்டு. ஃபைனலா இதுதான் நம்ம வீட்டுடைய கலர்ஸ். இதுதான் நம்ம கபோர்டுடைய கலர். கபோர்ட் வந்து பர்பிள் கலர் கொடுத்துருக்கோம். அவுட்லைன் வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். ஆரஞ்சு கலர் தான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுதான் ஃபைனல் லுக். நம்ம வீட்டோட ஃபைனல் லுக் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.